இந்த மாதிரி பல்லு மஞ்சளா இருக்கு. இத இந்த மாதிரி ஒயிட் ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? டீத் கிளீனிங் பண்ணணுமா இல்ல டீத் ஒயிட்னிங் பண்ணணும்? ஒரு ஒயிட் ஷர்ட்டை யூஸ் பண்ணா கொஞ்சம் அழுக்காக தான் செய்யும், கொஞ்சம் கரையும் பட தான் செய்யும். இத நம்ம வீட்ல போய் வாஷிங் மிஷின்ல வாஷ் பண்ணுவோமா இல்ல உடனே போய் கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ப்ளீச் பண்ணுவோமா? இதே மாதிரி தான் நம்ம சாப்பிடும்போது பல்லையும் யூஸ் பண்றோம். அதுல கொஞ்சம் அழுக்கு சேரதான் செய்யும், கொஞ்சம் கரையும் பட தான் செய்யும். எப்படி நம்ம ஷர்ட்டை வாஷிங் மிஷின்ல கிளீன் பண்ணா அது மேல இருக்கிற அழுக்கு கரை எல்லாம் போய் ஷர்ட் சுத்தமாகுதோ, இதே மாதிரி தான் டீத் கிளீனிங் ப்ராசஸ். பல்லுக்கு மேல இருக்கிற அழுக்கு கரை எல்லாத்தையும் கிளீன் பண்ணி பல்ல சுத்தமாக்கிறோம். ஒயிட் ஷர்ட் சுத்தமானா மட்டும் போராது, நல்லா பளிச்சுன்னு வெள்ளை வெள்ளைன்னு இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் போட்டு ப்ளீச் பண்றீங்க. இதே மாதிரி தான் பல்லு சுத்தமா இருந்தா மட்டும் போராது, எனக்கு கலரும் ரொம்ப ஒயிட் அண்ட் பிரைட்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா பல்லுக்குனே இருக்கிற சில ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸை போட்டு அதை ஒயிட் பண்ணலாம். இந்த ப்ரொசீஜருக்கு பேர் தான் டீத் ஒயிட்னிங். எப்படி ஒயிட் ஷர்ட்டை வாஷிங் மிஷின்ல ரெகுலரா வாஷ் பண்ணலாமோ அதே மாதிரி டீத் கிளீனிங்கை ரெகுலரா பண்ணலாம். ப்ளீச்சிங் என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே பண்றீங்க ஷர்ட்டை, அதே மாதிரி தான் பல்லையும் ஏதாவது ஒரு ஈவெண்ட் அக்கேஷனுக்கு வேணும்னா அந்த டைம்ல டீத் ஒயிட்னிங்கை பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்ல டீத் ஒயிட்னிங்கை பண்ணிக்கலாம். ஆனா இந்த விளம்பரத்துல காட்டுற மாதிரி டியூப் லைட் மாதிரி மினுக்குன்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க.